ஈரான் யுத்தத்துல இருந்து ட்ரம்புக்கு தப்பிக்க வழி என்ன அப்படிங்கிறத, ஈரான் யுத்தம் கடைசியில முடிவு என்ன அப்படிங்கிறத தேசபக்தியில விரிவா பார்த்திருக்கோம். அப்ப கடைசியா ஒண்ணு சொல்லியிருந்தோம். வேற ஒரு சேட்டைய ஆரம்பிக்கிறது. சிம்பிள். அமெரிக்காவுக்கு தெரிஞ்சதும் ட்ரம்புக்கு கைவந்த கலை என்ன அப்படின்னா, சின்ன கோடு பக்கத்துல பெரிய கோடு போடுன்னு. அதை எங்க ஊர் கவுன்சிலரே அழகா பண்ணுவாரே அப்படின்னு சொல்லக்கூடாது. உலகம் பூரா அரசியல்வாதிகள் ஒரே மாரி தான். கிரவுண்டும் பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸும் தான் வேரியே ஒழிய, 50 ஓவர், 20 ஓவர் தான். டெஸ்ட் மேட்ச்ன்னு கேட்கக்கூடாது. இப்ப அந்த சேட்டைய ஆரம்பிச்சுட்டாரு ட்ரம்ப். என்ன அப்புட்ன்னா 2 விவகாரம். 2ம் ஒண்ணு தான். என்ன அப்புட்ன்னா, "ரஷ்ய எண்ணெய வாங்காத. எங்களுக்கு புடிக்காத பிளேயருங்க கிட்ட வரவு செலவு வச்சுக்காத" அப்படின்ட்டாய்ங்க. இந்த லிஸ்ட்ட அப்படியே படிப்படியா எல்லாரும் எழுதிட்டாய்ங்க. "அல்ல தேனே பொன்மானே" மாரி ரஷ்யாவோட கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் சொல்லியிருப்பாய்ங்க. அது ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. இங்க ஆச்சரியம் அப்படிங்கிறது தைவான எழுதி வச்சுட்டாய்ங்க. அட பாவி மனுஷா! அவன காப்பாத்துறேன்னு ஒத்த கால்ல நின்னு அவன சீனா கிட்ட தள்ளி விட்டதே நீ தானயா? அப்படின்னு கேட்டா, பதில் வரவா போது? ஏதோ ஒரு திட்டம் இருக்கும். சரி ரைட்டு. அவங்க பஞ்சாயத்த அவங்கவங்க பார்த்துக்கட்டும். நம்ம பஞ்சாயத்த மட்டும் நம்ம பார்ப்போம். இந்தியா ரஷ்யா கிட்ட என்ன வாங்குது? இது ஊர் அறிஞ்சது, உலகம் அறிஞ்சது. அவங்களுக்கும் தெரியும். அது அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான் பழைய பஞ்சாயத்து. அவரு டாரிஃப போட்டு, அந்த டாரிஃப்க்கு நம்ம ஒரு பேச்சுவார்த்தையில கடுமை காட்டி ஓரளவு செட்டில்ட் ஆனோம். செட்டில்ட் ஆகும்போது அவங்க ஊர் கோர்ட், "எப்பா உனக்கு டாரிஃப் போடுற அதிகாரமே இல்லப்பா ட்ரம்ப். ஏன்னா உன் இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்க, கேன்சல்" அப்படின்னு கேன்சல் பண்ணி விட்டார்கள். உடனே தலைவன் அடுத்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், திருப்பி டாரிஃப். அதையும் திருப்பி 3 மாசம், 6 மாசம் கழிச்சு தானே கோர்ட் ரத்து பண்ணும். அதுவரை என்கிட்ட வந்து பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வேலைய ஆரம்பிச்சார். ஆனா இதுல என்ன வேடிக்கை அப்புட்ன்னா, யாருமே போய் பேச விரும்புறதில்ல. யாரும் பேசவும் போல. எண்ணமே இல்ல. இவர்களா கூப்பிட்டு பேச வாங்க, நாங்க பேச வரோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஜால்ஜாப்பெல்லாம் பண்ணி பேச ஆரம்பிக்கிறது. அப்புறமா ட்ரம்ப் ரொம்ப சிம்பிளா, ப்ளீஸ் சார்ன்னு என்ட்ட கெஞ்சுறாய்ங்க, என்னைய கிஸ் பண்றாய்ங்க" அப்படின்னு அவர் பாட்டு அவர் ஸ்டைல்ல கெட்ட வார்த்தைய போட்டு பேசிட்டு போவார். "யோவ்! நீ பெரிய மனுஷன்யா, இப்படியாய்யா ஓப்பன் ஏர்ல பேசிக்கிட்டு இருப்ப" அப்படின்னு கேட்டா, "நான் ஒயிட் ஹவுஸ்ல உட்கார்ந்து பேசுறேன்" அப்படின்னு காமெடி வேற பண்ணுவார். இது எதுக்கு? இப்ப 2வது தடவையா டாரிஃப போடப் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். 12.5. எதுக்கு? ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் வாங்காத அப்படிங்கிறதுக்கு தான். இதுல மானே தேனே பொன்மானே மாரி ஏகப்பட்ட விதிவிலக்கு, விதிகள் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிருக்காய்ங்க. இதுல மெயினா ரஷ்யாவோட எண்ணெய் அப்படிங்கிறது தான். இப்ப தான் ரூபியோ வந்துட்டு போனார். "இந்தியா எங்களோட முக்கியமான ஆளு. நாங்களும் இந்தியாவ அப்படியாக்குவோம்." சார் உங்க ஊர்ல தான் சொல்றாய்ங்க, இந்தியால மனித உரிமை இல்ல அப்படின்னு கேட்டதுக்கு, உங்க ஊரு, எங்க ஊரு எல்லா ஊர்லயும் 4, 5 வெட்டி பயலுக இருப்பாய்ங்க. அதுக்கெல்லாமா நான் பதில் சொல்ல முடியும் அப்படின்ட்டு சிம்பிளா சொல்லிட்டு ஏறக்குறைய இவர்கள் நாட்டு தான் ஃபண்ட் பண்ணி அங்க பெரிய பெரிய இயக்கங்கள்லாம் வளர்ந்து, அந்த இயக்கங்கள்ல ஒரு ஹீரோ உருவாகி, அந்த ஹீரோ உலகத்துல உள்ள சுற்றுச்சூழல், மனித உரிமை, சுகாதாரம் ஒவ்வொன்னையும் ஸ்கேன் பண்ணுவாரு. அம்புட்டு ஃபண்டும் இங்க இருந்து போயிருச்சு. ஆனா, இப்ப நம்ம தயவு தேவ. நம்ம கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோங்கிறனால, அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன் அப்டின்ட்டு போயிட்டாரு. அப்படி சொல்லிட்டு போய் இறங்குறதுக்குள்ள அவரோட தலைவர் யாரு? ட்ரம்ப் மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சுட்டாரு. "என்னப்பா நேத்து வரையும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் ஆச்சாக்கும், பூச்சாக்குன்னீங்க. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. யாரு இப்ப இல்லேன்னா? ஆனா இந்த விஷயம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதையும் நாங்க சேர்த்து சொல்றோம்" அப்படின்ருக்கார்கள். அப்ப டெல்லி வட்டாரத்துல சொல்லப்படுறது என்ன அப்டின்னா, அதான் அவனே பதில் சொல்ட்டானே, சேர்த்து சொல்றோம்ன்னு. இந்த விவகாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல இந்தந்த பிளேயர்கள்லாம் தலையிட்டிருக்கார்கள். இதுல ஸ்பெஷல் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ஏதோ ஒரு கேட்டகரி அவர்களா ஏதோ ஒரு கேட்டகரி போட்டு டக்குன்னு வாங்கிக்கப்பா. நாங்க அத கண்டுக்கல. கண்ணு, வாய், காது அம்புட்டையும் மூடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில நாட்கள் விடுவார்கள். அந்த சில நாட்கள்ல ஏதாச்சும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வா, இதுக்கு ஒத்துக்க அப்படிம்பாய்ங்க. பெரும்பாலும் ஈரான நோக்கி போறதுக்கு பாதை செட் பண்றார்கள். இப்ப ஈரான நோக்கி போம்போது நம்ம கண்டனம் தெரிவிக்கக் கூடாது. அட்லீஸ்ட் பெட்ரோல் போடவாச்சும் கப்பல விட்றா பாவி பயலே அப்படின்னு உள்ளுக்குள்ள வந்து பெட்ரோல போட்டு போலாம். இந்த மாரி விவகாரங்களுக்காக தான் தூசி தட்டுறார்கள். எது? மீண்டும் ட்ரேட் வார. சின்ன கோடுக்கு பக்கத்துல பெரிய கோடு அப்படிங்கிறது உண்மதான். எதார்த்தமான உண்மை என்ன அப்டின்னா, கூட்டாளிகள சேர்க்கறக்கு. இப்ப ஏதாச்சும் ஒண்ணுக்கு ஒத்துக்கித்தான் ஆகணும். ஒண்ணு டாரிஃப போட்டு தொலன்னு சொல்லலாம். இல்ல டாரிஃப போடாத, பெட்ரோலுக்கு வழி விடுறேன். இந்த மாரி ஏதோ ஒரு டீலுக்கு கொண்டு வரதுக்கு, இப்பவே சேட்டைகள ஆரம்பிச்சுட்டார்கள். அப்ப ஈரான நோக்கி போறது ஏறக்குறைய கன்ஃபார்ம். அது ஈரான் கையில தான் இருக்கு. ஒட்டுமொத்தமா ட்ரம்ப் வாழ்க அப்படின்னு சொல்லி கையெழுத்த போட்டா, ட்ரம்ப் விடுற மனநிலையில இருக்காரு. இல்ல நான் போட மாட்டேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ட்ரம்ப் வம்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். அடிக்கிறோமோ, அடிக்கலையோ, முதல்ல வம்ப பண்ணிக்கிட்டே இருப்போம். அதன் மூலியமா ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அவன் பணிஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு ட்ரம்ப்போட எண்ணம். அவன் பணியிறானோ இல்லையோ, நம்ம ஊர்லயே பணிஞ்சு போயிருவாய்ங்கப்பா. முதல்ல பிரச்சனைய முடி ட்ரம்ப் அப்படின்னு
அவங்க செனட்டு, காங்கிரஸ்லாம் ரூபியோவ கூப்பிட்டதே அதுக்காக தான். "டேய் நீ என்ன யுத்தம் நடத்துறேங்கிற பேர்ல ரஷ்யாவுக்கும், சீனாவுக்கும் மைலேஜ அள்ளி குடுக்குறியாமா கேள்விப்பட்டேன்" அப்படின்னு தான் அவர கூப்பிட்டு கேள்வி கேட்டாய்ங்க. அவரு "என்ன பார்த்து இப்படி கேட்கிறியா? வெட்கமா இல்ல உனக்கு?" அப்படின்ட்டாரு. இப்படி ஒரு பெரும் பஞ்சாயத்து வெடிக்கும்போது தான் அடுத்து டாரிஃப திருப்பி தூக்கிட்டு வந்து டேபிள்ல போட்டிருக்கார்கள். ஆனா இந்த தடவ நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது இன்னைக்கு நிலைமை. எது வியாழக்கிழமை காலங்காத்தால நிலைமை. அவனுக்கு இரவா இருக்கும், முந்தின நாளா இருக்கும். விடிஞ்சோனே அவன் ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணா, "என்னங்க நேத்து இப்படி சொன்னீங்கன்னு?" கேட்கக்கூடாது. அமெரிக்காவ பொறுத்தவரை ஒவ்வொரு விடியலுக்கும் புதுசு புதுசா குண்ட தூக்கி போடுவாய்ங்க. ட்ரம்ப பொறுத்தவரை அந்த பிரச்சனையே இல்ல. மனுஷன் விடியுது, விடியல எதுவும் பார்க்க மாட்டாரு. நிமிடத்துக்கு நிமிடம் மாத்தி பேசிருவாரு. ஃப்ளைட்ல ஏறும்போது ஒண்ணு சொல்லுவாரு. நடுவான்ல பறந்துகிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டுக்குள்ள நின்னு ஒண்ணு சொல்லுவாரு. திருப்பி இறங்கிட்டு இன்னொன்னு சொல்லுவாரு. இந்த 3லயும் ஒரே நாடு மாட்டிக்கிச்சு. அவனுக்கு கடுமையான கெட்ட காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். காரணம் என்ன? ஒரு டஜன் ஏஜென்சிகளும் பேச ஆரம்பிச்சுருவாய்ங்க. இதுல ஒவ்வொரு நாடு சிக்குச்சு அப்படின்னா, தலைவன் வேற ஒரு விஷயத்துக்கு இவனுங்களெல்லாம் கூட்டணிக்கு அழைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரி இந்தியா அஃபிஷியலா அடிக்க ஆரம்பிச்ச பாடு, நம்ம எப்பவும் போல விரிவா இங்க வந்து பார்ப்போம்.